ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரம்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பூஜை அறையில் தேவைப்படுற சில டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம பூஜை அறை ரொம்ப தெய்வீகமாகவும் லக்ஷ்மி கடாட்சமும் செல்வம் பெருக்கக்கூடிய தன்மையையும் நமக்கு உருவாக்கி தரும். எப்போவுமே நம்ம பூஜை பாத்திரங்களை செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கழுவவே கூடாது. அதுக்கு முன்னாடி நாட்களில் கழுவி வச்சிடுறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை கும்பிட்றீங்க அப்படின்னா திங்கக்கிழமையோ வியாழக்கிழமையோ இந்த 2 நாட்களை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. பூஜை பாத்திரங்களை நீங்கள் சிங்கில் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிங்கை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட எச்சி பாத்திரங்கள் அதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் அந்த சிங்கில் இருக்கும். அது கூட நம்ம பூஜை பாத்திரங்களை நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. அது தத்ரியத்தை உருவாக்கிடும். அதனால் சிங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரியே பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பீதாம்பரி பவுடரை யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பவுடர் போட்டு க்ளீன் பண்ணாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா புளி எலுமிச்சை இது 2மே போதும், சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா விளக்குகளெல்லாம் தனியாகவும் மற்ற பாத்திரங்களை நம்ம தனியாகவும் க்ளீன் பண்ணும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு அந்த பாத்திரத்தில் போகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலக்ஷ்மி விளக்குகளை நம்ம சுத்தம் செய்யும்போது விளக்கோட முகப்பகுதியில் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரொம்ப பொறுமையாக நம்ம விரல்களால் சுத்தம் பண்ணணும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம விளக்குகளை சுத்தம் பண்ணும்போது முகப்பகுதிகளில் நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அதே மாதிரியே விளக்குகளில் இருக்க தாயாரோட முகங்களுக்கும் வலிக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாகவே நம்ம பூஜை வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு தேங்காய் நார் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாதாரணமாக பஞ்சு மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பரை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரியே நம்ம விளக்குகளை சுத்தம் பண்ண உடனே 1 ஹவர்க்குள்ளே விளக்குகளுக்கு பொட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணிடணும். ரொம்ப நேரம் விளக்குகளை நம்ம காத்திருக்க வைக்கக்கூடாது. அதே மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ண உடனேவே ஒரு காட்டன் டவல் எடுத்து விளக்குகளை சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா 2 வீக்ஸ் கூட நல்லா விளக்குகள் பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த நீர்த்துளிகள்லாம் கருப்பு கருப்பாக டாட்டாக மாறிடும். அதனால் விளக்குகள் சுத்தப்படுத்தின மாதிரியே தெரியாது. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். விளக்குகளுக்கு பொட்டு வைக்கும்போது நம்ம மஞ்சளுக்கு பதிலாக சந்தனத்தை பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. அந்த காலத்துலலாம் சந்தனம் வச்சு தான் தெய்வ வழிபாட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தினாங்க. நடுவில் தான் மஞ்சள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மஞ்சள் பயன்படுத்தும் போது கரையும் படும். அதனால் சந்தனம் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இது எனக்கு சிவனடியார் ஒருத்தவங்க சொன்னாங்க. சந்தனம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சந்தன கட்டியில் தண்ணீர் ஊற்றாமல் பன்னீர் ஊற்றி நீங்கள் சந்தனம் குங்குமம் வைக்கும்பொழுது ரொம்ப அந்த இடம் ஃபுல்லாக பயங்கர ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரியே குங்குமம் வைக்கும்போது இந்த தாழம்பூ குங்குமம், மீனாட்சி குங்குமம் இந்த மாதிரி குங்குமங்களை நம்ம விளக்குகளுக்கு வைக்கும்போது அந்த இடம் பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும், ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். நம்மளுக்கும் அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ண முடியும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை ரூமில் நம்ம மாக்கோலம் போடுறது ரொம்ப நல்லது. அரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம அந்த மாவு மாதிரி போடும்போது அங்கே எறும்புகள் வரும்போது அதை சாப்பிடும்போது நமக்கு நம்மளோட கர்மா குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நம்ம அந்த இடத்துல மாக்கோலத்துக்கு அந்த நீராக வச்சு போடாமல் கோலமாவால் வச்சு போடுறது இன்னும் சிறப்பு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கோலமாவோட நடுவில் சந்தனமும் குங்குமமும் வச்சா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நம்ம கோலம் போடும்போது பூஜை ரூமில் மட்டும் கோலம் போடாமல் நம்மளுடைய விளக்குகள் வைக்கிறோம்ல, காமாட்சி விளக்கு, கஜலக்ஷ்மி விளக்குகள் வைக்கிறோம்ல, அந்த விளக்கு மனையிலையும் கோலம் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் மனை வச்சிடல, ஒரு பிளேட்டில் தான் வச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அதில் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே விளக்குகளை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரியே மாக்கோலம் போடும் போதும் சரி, பச்சரிசி போட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து போடுறது இன்னும் நமக்கு ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலக்ஷ்மி விளக்குகளுக்கு பொட்டு வைக்கும்போது நம்ம கீழே இருந்து தான் வைக்கணும், மேலேருந்து வச்சுட்டு வரக்கூடாது. அதே மாதிரியே நம்ம கோலம் போடும்போதும் கீழே இருந்து தான் மேல் நோக்கி போகணுமே தவிர மேலேருந்து கீழ் நோக்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலோங்கி போகிறோம். முதல்ல நம்ம குழந்தையாக இருக்கிறோம், அப்புறம் நம்ம பெருசாகிறோம். அது மாதிரி ஒரு ஸ்டெப்பாக மேலே போகணும். அதனால தான்
கீழேருந்து மேலே போகணும். நம்ம உயர்வும் அப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லைஃப்பில் ஒரு கோலை அச்சீவ் பண்ணி ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட பொருள். அதே மாதிரியே காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்குகளை நீங்கள் பொட்டெல்லாம் வச்சு முடித்த பிறகு அம்மனோட தாலி கயிறில் நம்ம கண்டிப்பாக வந்து சந்தனம், குங்குமம் வைக்கணும். இதுவும் எனக்கு வந்து சிவனடியார் சொன்னது தான். அதனால் இது வந்து நிறையா பேர் செய்யறது கிடையாது. நான் நிறையா பார்த்துருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன். இதை கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. ஏன்னா நமக்கு வந்து மங்கள வாழ்வை அருளறதே நம்ம வந்து காமாட்சி அம்மன் தாயார் தான். அதனால் அவங்களுடைய மாங்கல்யத்துக்கும் நம்ம வந்து பொட்டு வைக்கணும். அதே மாதிரியே காமாட்சி அம்மனோட விளக்குகளில் நம்ம வச்ச பொட்டுகளின் எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பூஜை அறையில் கண்டிப்பாக வந்து நம்ம குத்து விளக்குகள் வைத்து வழிபாடு செய்கிறது நம்ம வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா குத்து விளக்குக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் சின்னதாவது 2 குத்து விளக்குகள் வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யணும். குத்து விளக்குகளை நம்மளால் டெய்லி ஏற்ற முடியல அப்படின்னாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வந்து குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து வீடு, நிலம் இந்த மாதிரி அமையறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி தரும். ஐஸ்வர்யத்தை பெருக்கும். நம்ம வீட்டில் விளக்குகளுக்கு பொட்டெல்லாம் வைத்து நம்ம ரெடி பண்ண பிறகு கண்டிப்பாக விளக்குகளை வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா தான் நம்ம திரி போடணும். சிலர் வந்து திரியை முன்னாடியே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுவாங்க. ஆனால் அது பண்ணக்கூடாது, அது தப்பு. முதல்ல எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரி போடணும். இந்த எண்ணெயுமே நல்ல எண்ணெயாகவும் பசு நெய்யாகவும் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரியே திரி வந்து பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுறது சகல செல்வ ஐஸ்வர்யத்தையும் நம்ம வீட்டில் வந்து உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சு திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணெய் இல்லை அப்படின்னா அது விளக்கு வந்து தானாகவே மலையேறிடும். நீங்கள் நூல் திரி போட்டு விளக்கு ஏற்றும் போது விளக்கில் வந்து எண்ணெய் குறைஞ்சிட்டு வரும்போது அந்த விளக்கு திரியும் எரிந்து அந்த விளக்கு ஃபுல்லாக வந்து கருப்பாயிரும். இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால் நம்ம விளக்கேற்றுறதுக்கு பஞ்சு திரியே சிறந்தது. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் பஞ்சு திரி வாங்கி பயன்படுத்திக்கோங்க. மார்க்கெட்டில் கொட்டை பஞ்சு திரி அப்படின்னு கூட கிடைக்கிது. அது எப்படி வரும் அப்படின்னா, அப்படியே நம்ம பருத்தி பூலேருந்து வர பஞ்சு அப்படியே இருக்கும். அதை நம்ம வந்து 2ஆக திரிச்சு போட்டு ஏற்றுற மாதிரியும் இருக்கும். அந்த காலத்துலலாம் இப்படி தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால் அந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை செக் பண்ணி பாருங்கள்.